ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நான் ஒரு கஷாயம் போட போகிறேன். அதுக்காக நம்ம தரை தோட்டத்தில் தான் இப்போ நிற்கிறோம். தரை தோட்டத்தில் தரையோட தரையாக இருக்கக்கூடிய வெத்தலைகளை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 2-3 வெத்தலையை பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தரையில் வச்சுக்கலாம். தூதுவளை, ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பறிக்கிறனால தட்டை கீழே வச்சு அப்படியே கரெக்டாக அதில் விழுகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. தரை தோட்டத்தில் தான் இப்போ நல்லாவே நமக்கு தூதுவளை இருக்காங்க. மேலே கூட அந்த அளவுக்கு இலைகள் இல்லை. ஸோ 2ஐயும் இங்கே பறிச்சுக்கலாம். போதும், நிறைய பறிப்பேன். எல்லாம் போடுறப்ப இது இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கனக்குள்ளே இடஞ்சலா இவங்க இருக்காங்க. அது பேர் என்ன? துளசி, ராம துளசி. இப்படி மேலே நுனியை கிள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கிளைகள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பறிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடியில் போய் என்னென்னலாம் பறிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கஷாயத்துக்கு கொஞ்சோண்டு பப்பாளி இலைகள் பறிச்சுக்கலாம். கொஞ்சமாக, ஒரு இலை கூட போடலைங்க, ஒரு பாதி இலை தான் போடுறேன். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம மாடியில் போய் என்னெல்லாம் பறிக்கலான்னு பார்க்கலாமா? துளசியில் இது ஒரு துளசிங்க, காம்பு பச்சையாக இருக்கா. இந்த துளசி வேறங்க, இருங்க, காம்பு சிவப்பாக இருக்கா. இதுக்கு பெயர்லாம் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலை. அதனால் இதில் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பறிக்கலாம்? கண்டங்கத்திரி காயும் பறிக்க போகிறேன், இலையும் பறிக்க போகிறேன். சரிங்களா? வச்சுங்களா? போதும், இவ்வளோதான். கண்டங்கத்திரிலாம் ரொம்ப நிறைய போட்டோன்னா ஹீட்டு. ஸோ உள்ளே விழுந்தால் நான் எப்படி தான் சிலங்களா அவங்கள எடுப்பேன். மேலேயே இரு, கை வச்சு நான் தூக்கணும் இல்லைம்மா. பூச்சி கண்டங்கத்திரியெல்லாம் பறிக்கிறது ரொம்ப கவனமாக பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம கையை பதம் பார்த்துருவாங்க. இப்போ என்னென்னா உள்ளே போயிட்டாங்க. ஒரு கைட்டு வீடியோ, ஒரு கைட்டு இதுங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கண்டங்கத்திரி இலை, கண்டங்கத்திரி காய். அப்புறம் வேறு என்ன பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன். கஷாயத்துக்கு வேறு என்னென்ன பறிக்கலான்னு பார்க்கலாம். பறிச்சிட்டு இருக்கும்போதே மழை தூரிட்டே இருந்ததுனால மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்துட்டேன். இப்போ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கலான்னு ஆன் பண்ணிவிட்டு, துளசியில் நம்ம இப்போ 2 ரகம் பறிச்சிருக்கோம். பட் 2 ரகம் என்ன பெயர்லாம் தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று தண்டு சிவப்பாக இருக்கக்கூடியது இந்த இருக்கா, இன்னொன்று இலைகள் 2மே இலை பச்சையாக தான் இருக்கு, ஆனால் தண்டு பச்சையாக இருக்கிறது. அப்புறம் வெள்ளை தூதுவளை பூக்கள் கொஞ்சம் ஒரு பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கண்டங்கத்திரியினுடைய இலைகள், அதுக்கப்புறம் கண்டங்கத்திரியினுடைய காய்கள், அதுக்கப்புறம் இது முள்ளு முருங்கை, அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரையினுடைய பூக்கள், அதுக்கப்புறம் பப்பாளி இலை, வேற என்ன பறிச்சிருக்கேன்? வெற்றிலை, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலதெல்லாம் பறிக்க மறந்து கற்பூரவள்ளி இலைகள் பறிச்சிருந்தா பறிக்கல. அதுக்கப்புறம் தூதுவளை, அதுக்கப்புறம் இது பச்சளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சியா சீட்ஸ், அதோட இலைகள் பூக்களோட போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 விதமான மூலிகைகள் நம்ம இப்ப பறிச்சிருக்கோம்.
12 விதமான மூலிகைகள் பறிச்சிருக்கோம். இன்னைக்கு சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால ஒரு கஷாயம் போட போறோங்க. நம்ம வீட்டுக்குள்ள வச்சு எடுத்தா வீடியோவாங்க இருக்குது. ஒரே சத்தக்காடு கலேபரமா இருக்குது. சண்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொன்னாலும் மக்கள் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதெல்லாம் இருக்கும் அந்த வீடியோல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீக்கெண்ட்ல கஷாயம் போடுறீங்களா? எத்தனை விதமான மூலிகைகள் அதுல பயன்படுத்துறேன்னு சொல்லுங்க. மழை வந்துடுச்சு, ஸோ அதனால 12 மூலிகையோட ஓடோடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. கற்பூரவள்ளியில 2 வகை இருக்குது. நிறையவே இருக்குது. இன்னும் ரம்ப இலை போடலாம். நான் நிறைய இதை பறிக்கல. மழை தூரிடுச்சு. ஃபோன் வந்து கோஆப்ரேட் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு. ஓடி வந்துட்டேன். ஸோ கீழே வந்து தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம கிட்ட வந்து இந்த வெள்ளை தூதுவளை, அரி வகை இருக்குது, முள்ளு முருங்கை, இதெல்லாம் வந்து நீங்க போட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் சஸ்ல போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மழையும் வெயிலும் கலந்து வரும்போது இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பாய் பாய், see you.